ஆமா சாமியை பின்னாடி வர சொன்னனே இன்னும் காணவில்லை. காய்கறிகளை கொண்டு வந்தேன். ஆமா எங்க இருக்காரு சாமி? வருவோம் சாமி. ஆனா ரோதே வருவார் இருமா. ஏண்டா எல்லாம் வந்துருங்க. வருவார் இருமா. பறகுறேடா. டேய் இன்னும் காணவில்லையே. பின்னாடி வர சொன்னேன். இங்க இருக்காரு சாமி. எங்க போயிருந்தீங்க? நான் பின்னாடி வர சொன்னேன். ஆளை காணோம். அப்படியா? பாத்தியா? டேய் நம்ம பின்னாடியே வர சொன்னால நான் தான் எங்கேயோ ஓடி விட்டுருக்கேன். ஏதோ பொண்ணாடி நம்பி போவடா கேட்டியா? இருப்பு. காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இப்ப நீ என்னை விட்டு போனது காய்கறி பறிக்கதானே? ஆமா சாமி. சரி இருக்கட்டும். ஆமா உன் இனத்தோர் வந்தாரே நீ பார்க்கவில்லையா? என்னினத்தோர் வந்தாரா? அப்பா. யாருங்க வந்தது? அப்பா என்னை பார்க்க வந்தார். எந்த அண்ணன் வந்தாரா? ஆமா. என்ன கொடுத்தாரு? என்ன சொன்னாரு? அப்பா வரும்போது என்னென்ன வாங்கி வந்தார் தெரியுமா? என்னென்ன வாங்கி வந்தாரு? என்ன கொடுத்தார் தெரியுமா? என்னென்ன கொடுத்தாரு? எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாரு? வேணுமா? கொடுத்தார் வாங்கி கொடுக்குறாயா? கண்டிப்பா வாங்கிக்கிறேன். மகன் டேய் காவலே கொடுக்கணும்ன்றா. சரி வாங்கி கொடுக்குறாயா? கண்டிப்பா வாங்கிக்கிறேன். ஆசைப்பட்டு கேக்குறான் குடு. உங்க அப்பா என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்ன கொடுத்தாருங்க? லட்டு கொடுத்தார். லட்டா? எனக்கு பிடிக்கும். ரொம்ப விருப்பமான உணவு. எல்லாம் பாரு. எல்லாம் சூப்பர். எவ்வளவு? ஏய் அப்பா என்ன எப்படிலாம் வந்தா தெரியுமா? ஜாடியா கொடுத்தா எந்த பந்தம் இருக்குது உன்னை கூட்டியாதவர் ஒரே ஒரு பாவம். என் ஜென்மத்திலே நான் பண்ண பாவம் அதான். சாமி உன்னை காட்டி அழைத்து வந்த கமலனே என்னை கண்ணை காட்டி மயக்கி எப்படியோ நான் செத்துறேன் தூக்குமாயிட்டு போடுவேன் தப்பாடி கோதாதானே கோந்தாடி கேட்டானே அடிக்கின்றனா? இதுவா கொடுத்தாரு எங்க அப்பா? என்னென்ன கொடுத்தான் தெரியுமா? நான் கதறன் தப்பளிக்கு என்னை கம்பி வைக்க வந்த எத்தனை வருது ஆனா அடிக்க முடியல. பெண்ணாய் பிறந்து விட்டா தெரியுங்க. எனக்கு அடிச்சா என்ன அடிச்சா அவருக்கு தான்டா வலிக்கும். அது நம்ம மட்டும் அப்படித்தாங்கிறாரு. நிலைமையாய் போய் விட்டது. மாத்துட்டாரு. இப்ப நீ வந்தோட உண்மை வந்து பாத்துட்டாரு. சரி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேங்க. வேண்டுமா? என்னை விட மாட்டாயா? உனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். நான் இறந்தே போனாலும் உங்களை மட்டும் விட மாட்டேங்க. அப்படியா? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு எங்கனா போங்க. 10 மணி நேரம் மாடி. சரி எனக்கு ஒன்று வராது. இந்த கிராமத்துக்கு நான் சொல்லுவாங்க காலை சுத்தின பாம்பு அடிக்காம விடவே விடாது. அந்த கதையாகி விட்டது. ஐயா என்னவளும் என் விடமாட்டேன் துரைத்துகின்றால் என்னோட இன்னும் சோதிக்க வேண்டும். அப்படி என்றால் என் முதல் மனைவியாக அலமேலம் அங்கே இங்கே வரவு செய்தால் இருவருக்கும் நடக்கும் பிரச்சனை சண்டையை கண்டு மனம் மாறுகிறதா என்பதை நாம் சற்று வேடிக்கை பார்ப்போம். யாருக்கு மனம் மாறுதுன்னு பாத்துடணும். அனுமதி எடுத்துக்கொண்டு வருவாய்.